ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சில்சியில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து உருளைக்கிழங்கு வச்சு தாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம், குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம சாய்ஸ் தான். நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில், வெறும் கடாயில் நம்ம வந்து மல்லி 2 ஸ்பூனு, சோம்பு, ஜீரகம், வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு வெறும் கடாயில் வறுத்துட்டு நம்ம வந்து அதை மிக்சியில் போட்டு நம்ம நைஸாக அடித்து வச்சுக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்க வேண்டாம், அதே நேரம் ரொம்ப கொரகரன்னு இல்லாமல் கொஞ்சம் கொரகரப்பாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி மல்லி வந்து வரமல்லி இல்லாததுனால நான் வரமல்லி சேர்த்துக்கல. நீங்கள் வரமல்லி இந்த இடத்துல சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் மல்லிக்கு பதிலாக நான் மல்லித்தூள் தான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இந்த இடத்துல மல்லி போட்டு நம்ம வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். காரம் வந்து நான் காரத்துக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்து எடுத்து வச்சுட்டு திருப்பி அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். தாராளமாக கடுகு உளுந்தம் பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்து அதே எண்ணெயில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவைப்பட்டால் நம்ம வெங்காயம் சேர்த்தும் நம்ம செய்யலாம். வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை. இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸி, சட்டுன்னு செஞ்சலாம். உருளைக்கிழங்க நம்ம இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு வேக வச்சு சேர்த்தோம்னா பிள்ளைங்களுக்கு ஒரு தயிர் சாதம் இந்த மாதிரி வைக்கும்போது ஈஸியாக செஞ்சு கொடுக்குறதுக்கு சூப்பரான டிஷ்ஷாக இருக்குங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதே உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள் இந்த இடத்துல கொஞ்சம் சேர்த்துக்கணும் இல்லையா. மல்லித்தூள், மிளகாத்தூள் வந்து நான் சேர்க்கலை இந்த இடத்துல. நீங்கள் அந்த வரமிளகா நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதுவே போதும். அப்படி பத்தாதுன்னு உங்களுக்கு தோணுன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு போதும் அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு போட்டிருக்கேன், கலருக்காக கொஞ்சம் போட்டேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த அரைச்ச பொடியை அதில் சேர்த்துட்டேன். இதுவே கலர் கொடுக்கும். ஒருவேளை காரம் பத்தாமல் இருந்தால் அப்படின்னு நினச்சி தான் நான் கொஞ்சமாக சேர்த்தேன். நீங்கள் வேணால் அது ஸ்கிப் பண்ணிடலாம். எனக்கு அது காரமாக தான் இருந்தது கொஞ்சம். நம்ம சேர்த்துருக்க மிளகாயே நம்மளுக்கு தாராளம்தான். அவ்வளோதாங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியில் கருவேப்பிலை தூவிட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம அந்த மிளகாத்தூள் சேர்க்குறதுக்கு பதிலாக நம்ம இதை பொடி மட்டும் போட்டுட்டு நம்மளுக்கு பத்தலை அப்படின்னா கூட நம்ம மிளகாத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுவுமே செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி போடும்போது அந்த சோம்பு சீரகத்தோட வாசம், அந்த மல்லித்தூளோட வாசம் எல்லாமே, வரமல்லி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் வாசமாக இருந்திருக்கும். எனக்கு அந்த வெறும் மல்லித்தூளோட வாசமே செம்மையாக இருக்குது. அந்த மாதிரி வரமல்லி போட்டு அரைக்கும் போது அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஈஸியாக ஒன்றும் இல்லாமல் தயிர் சாதம் மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம எங்கேயாவது காலைல கிளம்புறோம்னா ஈஸியாக ஒரு இட்லி செய்யும்போது நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு இதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தையிலேருந்து பெரிய வரைக்கும் சூப்பராக இருக்கும்னு சொல்லி சாப்பிடுவாங்க. கடைசியில் கருவேப்பிலை மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சைடிஷ்ஷு உருளைக்கிழங்கு வறுவல். இப்படி ஈஸியாக யாராலையும் செய்ய முடியாது. நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம். பார்க்கவே நல்லா இருக்குங்க, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கடைசியில் நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் கூட நம்ம மேலே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்மளோட ஆப்ஷனல் தான். நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அது தனி ஒரு டேஸ்ட்டு தான். நான் எதுவுமே சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். நான் சேர்த்தது செஞ்சுருக்கும் போதே உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். கடைசியில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதெல்லாம் அதோட ஒன்று சேரணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம்.